வணக்கங்க. என் பேர் சங்கர் ஜெயபால். என்னுடைய சொந்த ஊர் கொண்டலாம்பட்டி, சேலம். கடந்த 21 வருஷமா நான் வந்து ஜப்பான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தேர்தலுக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாரதத்துக்கு வந்து, பாரதியனா என்னுடைய ஜனநாயக கடமைய நான் நிச்சயமா இதுவரைக்கும் நிறைவேத்திட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஆ நான் வந்து அங்க போய் 21 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து கிரியேட்டிவ் கன்சல்டன்ட்டா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ போன வருஷம் டிசம்பர் தான் வந்துட்டு பாரதத்துக்கு வந்தேன். ஒரு 1 1/2 மாசம் இங்க தான் இருந்தேன். இப்போ ஜனவரி ஜனவரி ஜப்பானுக்கு போனதுக்கப்புறம், இப்ப மறுபடியும் வந்துட்டு ஏப்ரல் 11ஆம் தேதி திரும்ப வந்திருக்கேன் சேலத்துக்கு. வந்ததுக்கான ஒரே காரணம் வந்துட்டு, உலகத்திலேயே நடக்கிற மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான நம்ம பாரதத்தில நடக்கிற 2024 தேர்தல்ல வாக்கு செலுத்துறதுக்காக மட்டும் இப்போ வந்திருக்கிறேன். தேர்தல் முடிஞ்சதும் நான் மறுபடியும் ஜப்பானுக்கு திரும்பி போயிருவேங்க. இப்போ இந்த 2024 தேர்தலுக்காக நான் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து டோக்கியோலேருந்து கிளம்புனேன். ஏப்ரல் 11 வந்துட்டு எங்க சேலத்துக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இப்போ நம்ம பாரதத்தில நடக்கிற 2024 தேர்தல் பார்த்தீங்களா, பல கோடிக்கணக்கான மக்கள் வாக்கு செலுத்துற ஒரு மிகப்பெரிய மாபெரும் திருவிழா. உலகத்திலேயே ஒரு பெரிய திருவிழா அப்படின்னு சொன்னா கூட அது வந்து நிகரா இருக்கும். அந்த திருவிழாவுல நானும் கலந்துக்கணும். அந்த கலந்துக்கிட்டு அந்த சந்தோஷம், மனநிறைவு எனக்கு வேணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் இப்ப இங்க வந்திருக்கிறேன். இந்த ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா திரும்பி டோக்கியோ போவேங்க. ரூரல் ஏரியால இருக்கிற மக்கள் வந்துட்டு நெறைய அதிக அளவுல வந்து தேர்தல்ல வந்து வாக்கு செலுத்துறாங்க. இப்ப எங்க தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 77% மேல வந்துட்டு ஒவ்வொரு எலக்ஷன்லயும் வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. பொதுவா வந்துட்டு ரூரல் ஏரியா மக்கள் வந்து அந்த அளவுக்கு படிக்காதவங்கன்ற ஒரு ஒரு கருத்து இருக்குது. ஆனா அது நிச்சயமே கிடையாதுங்க. இங்கெல்லாம் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட 100% கல்வி அறிவு பெற்ற மக்கள் தான், எங்க வில்லேஜ்ல இருக்கிறவங்களும். அதே போலவே நகரத்துல சிட்டில இருக்கிற மக்கள் வந்துட்டு கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து குறைவுன்னு நான் நினைக்கிறேன். கிராமத்துல இருக்கிற மக்களோட வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த தேர்தல்ல கட்டாயம் ஒரு 80%க்கு மேல தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தா மட்டும் விட்டுட்டு, எல்லாமே வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்றத என்னுடைய ரொம்ப வந்து கனிவான வேண்டுகோளா உங்ககிட்ட வச்சுக்க ஆசைப்படுறேங்க. என்னுடைய கனிவான வேண்டுகோள் வந்துட்டு, அ வாக்கு செலுத்துவது வந்து நமது ஜனநாயக கடமை. அனைவரும் கண்டிப்பாக வாக்கு செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.